வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஹாப்பி தீபாவளி மக்களே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாமே அக்டோபர் 10 தான். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட வருகின்ற ரிலீஸ் தேதி வந்து அக்டோபர் 10. தலைவர் அப்போ சொன்னதான் இப்போ சொன்னதான் எப்போயுமே. ஸோ அது என்ன விடயம் அப்படி என்பதை இந்த வீடியோ இப்படித்தான் இருக்கும். ஸோ என்னோட உணர்ச்சி வசப்படாமல் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கொண்டிருக்கேன். ஸோ அதனால தலைவர் ரசிகர்களுக்கு நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரியும், சரிங்களா? புதுசாக பார்க்குற நீங்கள் வந்து ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதி, அதுக்குள்ளே இருக்கிற பல விடயங்கள், சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தலைவர் வந்து வேட்டையன் பட ஷூட்டிங்கில் மக்களுக்கு ரசிகர்களுக்கு பண்ணுற விடயம் நிறைய விடயங்கள் மாறி இருக்கு. தலைவரோட சம்பளம் மாறி இருக்கு, தலைவரோட வசதிகள் மாறி இருக்கு, தலைவரோட இமேஜ் மாறி இருக்கு, தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பேரும் புகழும் கூடி இருக்கு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் தலைவரோட அந்த பண்பு, மரியாதை, அந்த ரசிகர்கள் அவர் தெய்வமா பார்க்கறது, என்ன வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்கள், என்ன வாழ வைக்கிற ரசிகர்கள் அப்படின்னு அவர் அந்த மனசார சொல்ற இது, அந்த செயல் வந்து அப்படியே இருக்குது. ஏன்னா நேற்று வந்தவன் எல்லாம் ஒரு 2 படம் சுமாரா ஒன்னா கூட அவன் பண்ற இதெல்லாம் தாங்க முடியாது. ஒரு 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 இன்ஸ்டாகிராம்ல ரீல் பண்ணி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுத்தவங்களுடைய அந்த திமிரு, அது எல்லாமே அப்படி இருக்கக்குள்ள ரசிகர்களை இப்போ ஒரு நடிகர் ஒரு பத்திரிகை இதில் டே அப்படின்னு போட்டு அந்த சத்தம் போடாது அப்படின்ற மாதிரி ரசிகர்களை வேலைக்காரங்க மாதிரி நடத்தியிருப்பார். அவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படின்றவர் வந்து ஏசியாலேயே சூப்பர் ஸ்டார், 300 கோடி கிட்ட சம்பளம். இந்த எனக்கு தெரிஞ்சு ஏசியாலே அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரே ஒரு நடிகர். அப்படி இருக்கக்குள்ள ரசிகர்களை அப்போ ஆரம்பத்தில் பார்த்தது போல இப்பயும் கையெடுத்து கும்பிடுறாரு, கடவுளா பார்க்குறாரு. பாருங்க, தலைவரை போல இனிமேல் எவனுமே இல்லை, இதுக்கு முதலும் இல்லை இனிமேலும் இல்லை, சரிங்களா? ஸோ ஓகே, அந்த ஒரு விடயம் உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தில் சம்பந்தப்படாத செலிபிரிட்டிஸ் பல பேர் வந்து நம்மள மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு தலைவரோட படத்தை வந்து அப்டேட் கொடுக்கறது, அதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. இது வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில், அதாவது ஒரு வீடியோ அப்டேட் கொடுக்கறதுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லாமல், நான் ஒரு நண்பர்கள் ரசிகர்கள் எப்படி நேரில் பேசிக்க எப்படி இருக்குமோ அப்படி தான் என்னோட வீடியோக்கள் மோஸ்ட்லி இருந்திருக்கு. இந்த வீடியோவும் அப்படி தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அக்டோபர் மாதம் கண்டிப்பாக வரும். 10 அப்படி என்பது மோஸ்ட்லி அடிபடும் பண்ணி நான் ஒரு 4 நாட்களுக்கு முதல் போட்ட வீடியோவில் கூட நம்ம உறுதியாக சொல்லியிருந்தோம். என்னுடைய பல நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கும் சரி, மீடியாவில் இருக்கிற பல பேருக்குமே சரி, இந்த அக்டோபர் 10 என்பது ஃபிக்ஸ்டாக காரணம் என்ன அப்படின்னா, தலைவர் சொன்னால் அதில் மாற்றம் இருக்காது. ஒரு உதவி செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தில் ஒரு வாக்கு கொடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை தலைவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அது நடக்கும். அது அன்றும் சரி, தாத்தா காலத்தில் இருந்து, என்னுடைய அப்பா காலத்தில் இருந்து என்னோட காலம் வரைக்கும் பார்க்கறது, என்ன மாறினாலும் தலைவரோட வார்த்தை மாறாது, சரிங்களா? அதனால தான் அவர் தலைவர், ஒரே ஒரு தலைவர். ஸோ ஓகே, ஸோ தலைவர் சொல்லியிருந்தார் ஒரு குருஜி அவர்களிடம். அந்த குருஜியும் வந்து சொல்லியிருந்தார் அக்டோபர் மாதம் இந்த டேட்டில் படம் வரும். அது இப்போ ஒஃபிஷியலி லைக்கா நிறுவனம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ தீபாவளி இந்த வாட்டி வெள்ளன வருது, ஆயுத பூஜைக்கு வருது, சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது வந்து தலைவர் வந்து பண்ண முடியும் வேட்டையன் படத்தில் அவரை பார்க்க ரசிகர்கள் கூட்டம் இருக்கக்குள்ள தலைவர் வெளியில வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இப்படி பண்றாரு. நான் பல நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்காங்க. அதில் ஒரு 2-3 படம் நடித்தவங்க கூட இந்த சின்ன பசங்க வந்து இவரை சீரியலில் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், ரீலில் பார்த்தோம். ஸோ இவரை பார்க்கணும்னு வந்தால் கூட கேரவானுக்குள்ள உட்காந்து போட்டு வெளியில் வர மாட்டானுங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க என்ன அப்படின்னா, ரசிகர்களை வாய மூடு அப்படின்னு உஷ் அப்படின்னு பண்ணுவார். அப்போ அப்படிப்பட்டவங்க ரசிகர்களை வேலைக்காரங்க மாதிரி பார்க்குறவங்க இருக்கிற இந்த காலத்தில் உச்சத்தில் இருக்காரு. இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் ரஜினி என்ற பேருக்கிட்ட எவனுமே வர முடியாது. அவர் எடுத்த புகழாக இருக்கட்டும், அவர் சம்பாதிச்ச பணமாக இருக்கட்டும், அவர் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான இதயங்களாக இருக்கட்டும், அவரை போல எவனாலையும் வர முடியாது. அப்படி இருந்தும் தன்னுடைய ரசிகர்களை கடவுளாக பார்க்குறாருல்ல, அதனால தான் இத்தனை வரங்கள் அவருக்கு. அவர்கிட்ட கூட எவனுமே வர முடியாது. அந்த வீடியோவை பார்க்கக்குள்ள ஒரு பக்கம் அழுக வந்துச்சு, இன்னொரு பக்கம் பெருமையாக இருந்துச்சு. அழுகை ஏன் வந்துச்சுன்னா, இந்த மனிதரை பற்றி இவருக்கு கிட்ட கூட வர முடியாத ஆட்களோட ரசிகர்கள் இருக்கிறவர்கள்
இப்போ கூட ஏதோ ஒரு படம் வருது இல்லை, அதில் ஃபேன் பேச்சுன்றவங்க தொடங்கிட்டானுங்க. காக்கா தன் புத்தியை காமிக்கும் இல்லை, அதே மாதிரி நிறைய காக்காக்கள் இருக்கு, அதில் தங்களுடைய புத்திகளை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வேட்டையை காமிப்போம். சரி, ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இவரை பற்றி இப்படி பேச மனசு வருது? அதுவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு என்ன, ஓகே விடுங்க. சரி, அப்படி இருக்கிறது அதனால நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரிங்களா? அண்ட் ஹாப்பி என்ன அப்படின்னா, சந்தோஷம் என்னன்னா, ப்ரௌட் மக்களே. சரிங்களா? நான் என்னோட குடும்பமே ஒருத்தர் தலைவராக பார்க்குது, அப்படிப்பட்ட மனிதர் இப்படிப்பட்டவர் என்ன இருக்கக்குள்ள எனக்கு பெருமையாக இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த விடயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரண நபர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது வேற. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற செலிபிரிட்டிஸ், இப்போ அனிருத் அவர்களாக இருக்கட்டும், பல பேர் இந்த படத்தோட அப்டேட் கொடுக்குறது அது வேற. ஆனால் இந்த படத்தில் சம்பந்தப்படாத பல ஆர்டிஸ்ட், மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், பல பேர் ஏதோ அவங்களும் இந்த படத்தில் ஒரு பாட் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க, மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தலைவர் தரிசனம் வா தலைவா அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்டை போடுறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் வேற எந்த நடிகருக்கும் கிடைச்சது இல்லை, இப்போவும் இல்லை, இனிமேல் கிடைக்க போறதும் இல்லை, தலைவர் ஒருவருக்கு மட்டும்தான். இதெல்லாம் தலைவர் படத்தோட அப்டேட் வந்தால் மட்டும்தான் இப்படியான அதிசயங்களை பார்க்க முடியும். சரிங்களா? ஓகேம்மா. ஸோ இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படம் நிகழ்வுகள் அப்டேட்ஸ் தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பெற்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த அக்டோபர் 10 ஏதோ ஒரு படம் வருது இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த சோஷியல் மீடியாவில் 4-5 சேனல் வச்சுருக்கேன். தலைவருக்கு இன்ஸ்டாகிராமில் 2 பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் 3 பேஜ் இருக்குது. ஸோ காலையில இருந்து அந்த அப்புறம் இங்கே பிக் பாஸ் அப்டேட் என்றபடியாக இந்த அப்டேட் வீடியோ நம்ம இப்போ போட காலையில் கிடைச்சது. இப்போ தான் இந்த சேனலில் யூடியூப்பில் தலைவரோட அப்டேட்டை கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அப்போ நான் இந்த சோஷியல் மீடியாவில், இந்த தமிழ் சினிமாவில், தமிழ் டிவி நிகழ்ச்சிகளில் ஒரு கைக்குள்ளே ஒரு அப்டேட் வச்சிருக்கிற ஆளு எனக்கு தெரிந்த நண்பர்களும் அப்படி. எனக்கு சூர்யா அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாங்க, அந்த படத்தோட பேர் இதுக்கு முதல் தெரியாது. எதுக்கு முதல்? தலைவர் படத்தோட சூர்யா படம் போட்டிக்கு வரப்போதான் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துச்சுல்ல, அதுக்கு முதல் சூர்யா என்ன படம் நடிக்கிறாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு பேர் வந்துச்சு. சரிங்களா? அப்படித்தான் பல பேருக்கு. ஃபர்ஸ்ட் 150 கோடியை தாண்டணும், அதுக்கப்புறம் தான் தலைவர். என்னத்த சொல்றது மக்கள், கலியில் காக்கா கதை தான். சரிங்களா? ஓகே, சரி. பட்டாத்தான் திருந்துவீங்க அப்படின்னா நம்ம என்னத்தை பண்ண முடியும்? அந்த காலத்திலேயே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. மோகன் ட்ரை பண்ணாரு, ராமராஜன் ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் ட்ரை பண்ணாங்க, சரத்குமார் ட்ரை பண்ணாரு, அர்ஜுன் ட்ரை பண்ணாரு, கமல்ஹாசன் ஆல்ரெடியே தோத்தாச்சு, 80லேயே கொடுத்தாச்சு. சரிங்களா? போட்டிக்கு போட்டி அதோட முடிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் விஜய் அவர் வந்தார், அஜித் வந்தார். அப்படியே எல்லாரும் ட்ரை தான் பண்ணுறாங்களே தவிர ஒருத்தன் கூட தலைவரோட படத்தோட மோதியை ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஃபஸ்ட்டு 150 கோடி இவரை தாண்டணும், அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். வாயால் மட்டும்தான் இவங்கெல்லாம் பேசுவாங்க, செயலால் பண்ணுறது தலைவரோட படமாக மட்டுமா தான் இருக்கும். அக்டோபர் 10 தரமான வேட்டை இருக்கு. சரிங்களா? இது எல்லாத்தையும் விட படத்தோட அவுட்புட் ஜெயிலரை விட 10 மடங்கு சிறப்பாக வந்திருக்கு என்பதுதான் தகவல். சரிங்களா? விட்டு அதிகமாக பேசிடுவேன், கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன் மக்களே. சரிங்களா? ஏன்னா ஃபேஸ்புக்கில் நான் போஸ்டெல்லாம் வேற மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். ஓகே, மீதி அப்படியே நைட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இனிமேல் ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்ச மக்களே இந்த வீக் வந்துடும், அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் பேசுவோம். நன்றி.